காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்க காவல்துறை எடுத்து வரும் முயற்சிகளில் ஒன்று ஆபரேஷன் ஸ்மைல். இதன் மூலம் பல குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்து இப்போது பார்க்கலாம். காணாமல் போகும் குழந்தைகளை கண்டுபிடிக்க தில்லியை அடுத்த காசியாபாத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆபரேஷன் ஸ்மைல் ஆரம்பிக்கப்பட்டது. காசியாபாத் எஸ்பிபி தர்மேந்திர சிங் தலைமையில் போலீசார் 38 குழுக்களாக 6 இடங்களை அடையாளம் கண்டு சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை 207 குழந்தைகளை காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கின்றார் தர்மேந்திர சிங். காணாமல் போகிற குழந்தைகளில் பலரை காப்பகங்களிலேயே கண்டுபிடிக்கலாம். காசியாபாத் மற்றும் டெல்லி NCR பகுதிகளில் உள்ள காப்பகங்களில் தேடினாலே பல குழந்தைகளை கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளை அவர்கள் பெற்றோருடன் இணைக்கும் பணியை காப்பகங்கள் ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்புகிறார் இந்த ஆபரேஷன் ஸ்மைல் குழுக்களை வழிநடத்தும் PPS குமார் ரன்விஜய் சிங். காணாமல் போகும் குழந்தைகளுக்காக பல அமைப்புகள் செயல்பட்டு வந்தாலும் அவர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இது போன்ற காப்பகங்களில் இருக்கின்றார்கள். இவர்கள் நலனுக்காக பல அமைப்புகள் உள்ளன. ஆனால் இந்த அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பே இல்லை. அதனால் இந்த அமைப்புகள் யாவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். காவல்துறையினரால் மீட்கப்பட்ட இந்த குழந்தைகளில் சிலர் சிறு வயதிலேயே காணாமல் போனதால் அவர்களது ஊர் மற்றும் குடும்பம் பற்றி கண்டறிவது கடினமாக உள்ளது என்று கூறுகின்றனர் ஆபரேஷன் ஸ்மைல் அதிகாரிகள். இங்கு பல குழந்தைகள் தங்கள் உற்றார் மற்றும் உறவினருடன் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இதே வேளையில் தங்கள் பெற்றோரை தொலைத்தோ இல்லை தொலைக்கப்பட்டோ காவல்துறையினரால் மீட்கப்பட்ட சில குழந்தைகள் காப்பகத்தில் இருக்காங்க. இவர்கள் கொடுக்கும் சிறு அடையாளத்தை வைத்து இவர்களுடைய பெற்றோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஸ்டான்லி ஜான், News 7 தமிழ், நியூ டெல்லி.